ஜோ கிச்சனில் இன்றைக்கி 201வது வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் எவ்ரிவான். இன்றைக்கி சன்னி சைட் அப் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை பார்த்துட்டு எல்லாருமே எக்கு சன்னி சைட் அப்புன்னு நினச்சிருப்பாங்க. இது அகர் அகர் சைனா கிராஸ் ஸ்ட்ரிப்ஸ் அதில் செஞ்சது. பிளான்ட் பேஸ்டு தான். ஸோ எல்லாருமே சாப்பிடலாம், வெஜிடேரியன். இது பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும். நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு கரைச்சி அப்புறம் ஆற வச்சோம்னா அந்த ஜெல்லியாட்ட கெட்டியாயிரும். இது நம்ம எப்போதுமே ஒரு 4 to 5 கிராம் 500 mlக்கு, அதாவது ஒரு 100 ml லிக்விட் எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி 100 ml லிக்விடுக்கு 1 கிராம்னு அளவு வச்சுக்கோங்க. இதை எப்போது யூஸ் பண்ணுறப்பையும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு எடுத்து யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பார்ட்டு செய்கிறதுக்கு தேவையானது சைனா கிராஸ், தண்ணி, மில்க்கு, ரோஸ் எசன்ஸ், சுகர், அவ்வளோதான். ஒரு சாஸ்பேனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 150 ml தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸை போட்டு நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமேலு இதுலேயே சுகர், இப்போ நான் மில்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சுகர் இதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன், டோட்டலாக 500 ml லிக்விடு, 150 ml வாட்டர், 350 ml மில்க்கு. இப்போ அது சர்க்கரை போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நிறுத்திடலாம். அது ஆறட்டும். அதுங்குள்ளார நம்ம அந்த எல்லோ கரு மாதிரி செய்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு சைனா கிராஸ், தண்ணி, மேங்கோ அந்த பல்ப்பு, அதுக்கப்புறமேலு கொஞ்சம் சுகர் தேவையாக இருந்தால். இப்போ இந்த மேங்கோவை கட் பண்ணி தோல் எடுத்துட்டு கூல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு சைனா கிராஸ். இப்போ இது 300 ml தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேங்கோ பல்ப்பு 200 ml இருந்துச்சு. ஸோ அதுக்கு டோட்டலாக 3 கிராம்ஸ், 2 to 3 கிராம்ஸ் அளவுக்கு சைனா கிராஸ் இருந்தால் போதும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நல்லா தண்ணி கொதித்து கரைஞ்சதும் சர்க்கரையும் போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமேலு இந்த மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணுங்கள். இதை கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி நல்லா வேகமாக கலக்கி விடுங்க. நல்லா அந்த ஜெல்லியோட வாட்டரோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். எல்லா ஜெல்லிக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இது எக்கு மாதிரி வரும் இந்த மோல்டு. இது மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த எக்கு பாக்ஸு அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேல நம்ம இந்த மாதிரி சாசர் இதில் ஊற்றிட்டிங்கன்னா, ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சோம்னா அந்த எக்கோட வெள்ளைக்கரு மாதிரியே நம்மளுக்கு அந்த ஷேப்பில் கிடச்சிரும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுல்ஸும் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதுலேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறின உடனேயே கெட்டியாயிரும். இப்போ ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஒரு 1 hour அந்த மாதிரி டைமுக்கு வச்சுக்கலாம். இப்போயே கெட்டியாயிருச்சு. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு சர்வ் பண்ணுறப்ப வெளியே எடுத்து சர்வ் பண்ணால் போதும். அங்கே பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சாசரில் இருக்கிற எக்கு ஒயிட் அதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு, இப்போ ஒரு பிளேட் அப்படியே சர்வ் பண்ணுறோன்னா எடுக்க தேவையில்லை. அப்படியே ஜஸ்ட் அந்த எல்லோவை மட்டும் அது மேலே போட்டுட்டு கொடுத்துடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லோ பார்ட்டை எடுத்து அது மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.